பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் பல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக நாம் பழைய ஏற்பாட்டு பலிகளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். அன்பான பிள்ளைகளை, நேற்றைய தினத்திலே நாம் சர்வாங்க தகன பலி எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது, எப்படியாக சர்வாங்க தகன பலியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திலே அதை எப்படியாக நிறைவேற்றினார் என்று சொல்லி அன்பான பிள்ளைகளே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட இரண்டாவது பலியாகிய போஜன பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த போஜன பலியை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த போஜன பலியானது அன்பான பிள்ளைகளே, இது ரத்தம் சிந்தப்படாத ஒரு பலி. இந்த போஜன பலி ரத்தம் சிந்தப்படாத ஒரு பலி. அன்பான பிள்ளைகளே, இந்த போஜன பலியிலே என்ன பலியிடப்படும் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, இது பலியிடப்படுதல் என்று கூட சொல்ல முடியாது. அன்பான பிள்ளைகளே, இதிலே 3 பொருட்கள் ஒன்றாக சேர்த்து வைத்து அக்கினியிலே தகிக்கப்படும், அக்கினியிலே அது எரிக்கப்படும். அது என்ன பொருள் என்று சொன்னால், முதலாவதாக மெல்லிய மாவு, இரண்டாவதாக எண்ணெய், மூன்றாவதாக சாம்பிராணி. அன்பான பிள்ளைகளே, அந்த தூபவர்க்கம். அன்பான பிள்ளைகளே, நாம் பார்க்கும் பொழுது இந்த 3ஐயும் ஒன்று ஆசாரத்தில் கொண்டு வரும் பொழுது அவர் அதை 2 பகுதிகளாக பிரிப்பார். 2 பகுதிகளாக பிரித்து, ஒன்று அவருக்கு, அதாவது ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் ஒரு பங்கு போயிடும் ஆசாரியர்களுக்கு. மற்றொரு பங்கை, இந்த 3ல் மற்றொரு பங்கை அவர் எடுத்து இந்த அக்கினியிலே அவர் தகித்து விடுவார். இது போஜன பலி என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தை அழைக்கிறது. அன்பான பிள்ளைகளே, சர்வாங்க தகன பலி எதற்காக செலுத்தப்படுகிறது? கர்த்தர் நம் பாவத்தை மன்னித்து நம்மை அங்கீகரிக்கும்படியாய் செலுத்தப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த போஜன பலி எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும், நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அன்பான பிள்ளைகளே இந்த போஜன பலி நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த போஜன பலியையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், எப்படி இயேசுவுக்கும் போஜன பலிக்கும் எப்படி என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் பசியடைய மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளை, அவர் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். தன்னை அப்பத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அன்பான பிள்ளைகளே, இந்த மாவை நாம் பார்க்கும் பொழுது இந்த மாவில் புளிப்பில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவம் இல்லை. அந்த மாவு இயேசு பரிசுத்தர் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதில் புளிப்பில்லாத ஒரு மாவது. அன்பான இயேசு பரிசுத்தமானவர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவதாக இந்த எண்ணெய் இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதை இந்த எண்ணெய் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. மூன்றாவதாக அந்த சாம்பிராணி, அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமுள்ள, அபிஷேகிக்கப்பட்ட, ஆராதிக்கப்பட வேண்டிய தேவன் தன்னை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவர் தன்னை கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் பிற்கப்பட்டார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், நான் உங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டேன். ஆண்டவராகிய இயேசுவும் கூட இதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் காட்டி கொடுக்கப்படுகிற இரவு இதே புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி சொன்னார். இந்த போஜன பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திலே அவர் தன்னை போஜன பலியாகவும் படைத்தார். எதற்காக தெரியுங்களா? நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, தனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் சதா காலமும் நம்முடைய ஆத்துமா அவரோட கூட நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய சரீரத்திற்கு அழிவில்லை, ஆனால் அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா நரகத்திலே
நாம் பாவத்தில் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆத்மா நரகத்திலே தள்ளப்படும். அன்பான அது நித்திய நரகம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் அன்பான பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய ஆத்மா நரகத்திற்கு செல்லாதபடிக்கு, நம்முடைய ஆத்மா அழிவை சந்திக்காதபடிக்கு, நம்முடைய ஆத்மா என்றென்றைக்கும் அவரோடு கூட அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படிக்கு, அவரோடு கூட நாம் வாழும்படிக்கு ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருக்கு மிக மிக பரிசுத்தமானது. இந்த போஜன பலி கர்த்தருக்கு மிகவும் பரிசுத்தமானது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காய் தம்மையே ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, எனக்காக நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, நான் உமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரே நீர் பிற்கப்பட்டீங்க. ஆண்டவரே, என்னை உமக்குள்ள ஆண்டவரே நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, அந்த போஜன பலி எப்படியாக ஆண்டவர் உம்மை அடையாளப்படுத்துகிறதோ, இந்த போஜன பலியை எப்படியாக உம்முடைய சிலுவையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரை நிறைவேற்றி முடித்தீர் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, எங்களை உமக்குள்ளே நீர் ஆண்டவரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மை ஆண்டவரே பிற்கப்படுவதற்கு, ஜீவ அப்பமாகி உம்மை பிற்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே, ஜீவ அப்பமே, ஆண்டவர் எங்களுக்காய் பிற்கப்பட்ட தெய்வமே, ஆண்டவரே உமக்குள்ளே நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்குள்ளே நிலைத்திருக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை கொடுத்து நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.